எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல அடுத்து பார்ட் 5ல சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய சூடோ கிளாஸஸ் பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் வித் கோட் எக்ஸ்பிளனேஷனோட. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ சிஎஸ்எஸ் சூடோ கிளாஸ் கோடெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சூடோ கிளாஸ்னா என்னங்கிறத பார்த்துக்குவோம். சூடோ கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு HTML எலமெண்டோடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டை டிஃபைன் பண்றது தான் சூடோ கிளாஸ் யூஸ் ஆகும். ஸோ சூடோ கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு HTML எலமெண்டோடைய பர்டிகுலர் ஸ்பெசிபிக்கான ஸ்டேட்டை மென்ஷன் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டன் இருக்கு அப்படின்னா அந்த பட்டன் மேல மவுஸை கொண்டு போய் ஒரு ஆக்ஷன் ஈவெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஆக்ஷன் ஈவெண்ட் ஒரு எலமெண்டோடைய ஆக்ஷன் ஈவெண்ட்டை மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த சூடோ கிளாஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். சோ அப்ப இதுல அந்த சூடோ கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஸ்டைல் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா 3 கேட்டகரிஸா பண்ணிருப்பாங்க. ஒன்னு யூசர் இன்டராக்ஷன், இன்னொன்னு ஃபார்ம் வேலிடேஷன், இன்னொன்னு எலமெண்ட் பொசிஷனை பொறுத்து அதோட ஸ்டைல்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும். யூசர் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்டோட ஒரு எண்ட் யூசர் எப்படி இன்டராக்ட் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டன் இருக்கு அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணா அந்த பட்டன் மேல மவுஸை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து யூசர் இன்டராக்ஷன். ஃபார்ம் வேலிடேஷன்ங்கிறது இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம்ல டேட்டாஸ் எதுவும் கொடுக்காம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அப்ப அந்த ஃபீல்டு எதுவும் ஃபில் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அங்க இன்டிமேஷன் பண்ணும். அதுக்கு ஸ்டைல் பண்றது ஃபார்ம் வேலிடேஷன் சொல்லுவோம். எலமெண்ட் பொசிஷன்ங்கிறது ஒரு எலமெண்டோடைய ஒரு ப்ரௌசர்ல ஒரு விண்டோல அந்த எலமெண்ட் எங்க லொகேட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து அந்த பொசிஷனை பொறுத்து நம்ம இந்த ஸ்டைல அப்ளை பண்ணலாம். ஸோ யூசர் இன்டராக்ஷன், ஃபார்ம் வேலிடேஷன் அண்ட் பொசிஷனை பொறுத்து பண்றது. இது எதுக்குமே ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண மாட்டோம். வந்து சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய இந்த சூடோ கிளாஸை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ண போறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட ஹெல்ப்பே நமக்கு தேவையில்லை. பொதுவா யூசர் இன்டராக்ஷன், ஃபார்ம் வேலிடேஷன் வந்துச்சுனாலே ஜாவா ஸ்கிரிப்டை தான் யோசிப்போம். ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமலே நம்ம எப்படி சூடோ கிளாஸை வச்சு நம்மளால இதை அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ஆக்ஷன் சூடோ கிளாஸஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சரல் சூடோ கிளாஸஸ், நெகேஷன் அண்ட் லாஜிக் சூடோ கிளாஸஸ். இந்த சூடோ கிளாஸை 3 வகையா கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கேட்டகரைஸ்ல இப்ப யூசர் ஆக்ஷன் சூடோ கிளாஸ்ல கீழே இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கிற எல்லாமே சூடோ கிளாஸஸ். ஸோ இதுல ஒவ்வொரு சூடோ கிளாஸ்க்கும் நம்ம கோடை பார்க்க போறோம். ஸோ நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு பதிலா கோடை வச்சே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத. ஸோ வாங்க கோட் போலாம். ஓகே, சோ அப்ப நான் இங்க வழக்கம் போல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். sudo _ new.html. ஓகே, சோ நியூவா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நான் அதே மாதிரி சிஎஸ்எஸ்ல ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். sudo _.css. சோ 2 ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். சோ HTML ஃபைல்ல வழக்கம் போல நம்ம அந்த ஸ்ட்ரக்சரைஸ்ட் ஆன கோடை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். சோ இங்க இந்த டைட்டில் வந்து CSS sudo class demo இல்ல ஓகே ஏதோ ஒன்று. சோ டைட்டில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னோட CSS ஃபைலை லிங்க் பண்றதுக்கு லிங்க் டேக் யூஸ் பண்ணி CSS ஃபைல CSSங்கிற ஃபோல்டருக்குள்ள நான் கிரியேட் பண்ணது sudo _new.css. ஓகேவா? சோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இப்ப இதை ரன் பண்ணி வச்சுக்குவோம். 1 மினிட். இதை ரன் பண்ணி வச்சுக்குவோம். இந்த ஃபைல்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா சோ இப்ப இதுதான் நமக்கு ரன் ஆயிருக்கிறது. சரியா? சோ அப்ப அந்த டைட்டில் நம்ம கொடுத்தது இங்க உங்களுக்கு டைட்டில் டேக்ல நம்ம கொடுத்தது இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஓகே, சோ வாங்க நம்ம டைரக்டா அடுத்ததுல போயிருவோம். சோ இங்க வந்து நான் ஒரு ஹெட்டிங் டேக் போட்டுக்கிறேன். So heading tagல sudo class in css. ஓகே, சோ இங்க பக்கத்துல ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம் டேக் எழுதிக்கிறேன். ஆக்ஷன்ல எந்த ஒரு ஆக்ஷன்லயும் இப்போதைக்கு நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகே, அந்த ஃபார்ம் டேக்குக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு இன்புட் சப்மிட் ஒரு பட்டன் கிரியேட் பண்றேன். ஸோ பட்டனோட நேம் வந்து லாகின் வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். அந்த கிளாஸோட பேரும் சப்மிட்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ ஒரு லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் எதை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த யூசர் ஆக்ஷன் சூடோ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த ஹோவர் அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா, ஹவர். ஸோ இந்த கிளாஸை தான் பார்க்க போறோம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ சிஎஸ்எஸ்ல போயிருவோம். சிஎஸ்எஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத பாருங்க. நான் இங்க
சப்மிட் இந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா? ஆக்சுவலா இப்ப இந்த பட்டன் மேல மவுஸை கொண்டு போனேன்னா எதுவுமே நடக்காது. சோ இந்த பட்டன் மேல அந்த பட்டன் ஆக்டிவ் ஆகுது பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? இது இப்ப ஹோவர் பண்ணாம இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். அதாவது அந்த மவுஸை மேல கொண்டு போய் வைக்கிறது, மவுஸ் மூவ்மெண்ட் அங்க இருக்கிறத தான் ஹோவர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப எனக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். ஸோ நான் சப்மிட் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கோலன் வச்சு ஹோவர் அப்படிங்கிற அந்த கிளாஸை யூஸ் பண்ணி, ஸோ அப்ப அந்த மவுஸை கொண்டு போகும்போது என்னோட அந்த பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் வந்து என்னன்னு மாறிடணும் அப்படின்னா ப்ளூன்னு மாறிடணும். ஓகேவா? இப்ப சேவ் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, இங்க பாருங்க, நார்மலா இருக்கும்போது கரெக்டா இருக்கும். மேல வச்சோடனே ப்ளூ கலர்ல மாறுதா? மவுஸ் கர்சரை கொண்டு போய் மேல வச்சோடனே. இதுதான் அந்த ஹோவர் அப்படிங்கிறது. இப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எனக்கு மாறணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை மட்டும் ஒயிட்னு மாத்திடலாம். ஹோவர் பண்ணும்போது நார்மலா டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்கு, பேக்ரவுண்ட்ல ஒரு மாதிரி கிரே ஷேட் இருக்கு. மவுஸை கொண்டு போனதுக்கு அப்புறமா பேக்ரவுண்ட் ப்ளூவா மாறிடும், டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டா மாறிடும். சரியா? இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்து ரெண்டாவது ஆக்டிவ் கிளாஸ். ஸோ இப்போ ஆக்டிவ் கிளாஸ் பாக்குறது வந்து பொதுவாக இது வந்து எந்த மெனு ஆக்டிவ்ல இருக்கு, இப்போ எது செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் அந்த ஆக்டிவ்ங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் ஒரு ஆங்கர் டேக் எனக்கு தேவைப்படுது. ஸோ ஆங்கர் டேக்ல ஹெச்எஃப்ல இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல. go to section. ஓகே, இது இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு ஆங்கர் டேக் இதுல வந்து https://www.gmail.com contact us இப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் இங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ go to section ஒன்று இருக்கு, contact us ஒன்று இருக்கு. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. நான் அந்த ஆங்கர் டேகுக்கு ஆக்டிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். ஆக்டிவ் எது ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரீன் எல்லோன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நான் கிளிக் பண்ணும்போது பாருங்க, மாறுறது தெரியுதா? இதுதான் ஆக்டிவா இருக்குன்றதுக்கான அர்த்தம். சரியா? இப்போ அதுவே அந்த லிங்க் வந்து விசிட் ஆயிருச்சா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதுல 2 முடிச்சிட்டோம். அடுத்து விசிட்டட். அப்போ ஆங்கர் டேக் கோலன் விசிட்டட் அப்படின்றது என்னன்னா, விசிட் ஆயிருச்சு, இந்த லிங்க் வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போ விசிட் ஆயிருச்சுன்னா ஒரு ரெட் கலர்னு வச்சுப்போம். சாரி. ஸோ இது ரெண்டுமே வந்து விசிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அப்போ இதுக்கு முதர்ந்து பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு இதை go to செக்ஷனை வந்து https://www.google.com/ ஓகேவா? வெயிட். ஸோ இந்த மாதிரி விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மாறும். ஓகே. ஸோ விசிட்டட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக ஒரு ரெட் கலர்ல கொடுத்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். சரியா? ஓகே. இப்ப இதுல 3 ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். அடுத்து ஃபோக்கஸ். சாரி ஃபோக்கஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஸோ ஃபோக்கஸுக்கு வந்து எனக்கு இன்னொரு இன்புட் டேக் எனக்கு தேவைப்படுது. நான் அதை வந்து நான் ஃபோக்கஸ் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன், ஃபோக்கஸ் என்ன பண்ணுங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஓகே, இப்போ எனக்கு ஃபோக்கஸ்க்கு தேவை. ஸோ ஒரு இன்புட் என்ன இன்புட்டாக கொடுத்துக்கலாம், டெக்ஸ்ட் கூட கொடுத்துக்குவோம். டெக்ஸ்ட் இது நேம் வச்சுக்குவோம். ஐடி வந்து u_name, இது என்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே நேம் லேபிள் வர்றதுக்காக நேம் கோலன். இப்போ எனக்கு எப்படி வந்திருக்கு, ஸோ இந்த இடத்துல. ஸோ இது அடுத்ததுக்கு வர்றதுக்கு நான் ஒரு பிஆர் டேக் இப்போதைக்கு ஸோ நேம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இன்புட் டைப் வந்து பாஸ்வேர்ட். ஓகே, பாஸ்வேர்ட் ஐடி வந்து pwdன்னு வச்சுக்கிறேன். ஓகே, 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபோக்கஸ் தானே சொன்னாங்க. அப்போ இன்புட் அப்படிங்கிறதுல எனக்கு என்னன்னா ஃபோக்கஸ் ஆனப்ப இன்புட் கோலன் ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பார்டர் மாதிரி நான் இப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் எப்படி செயல்படுதுங்கிறத காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன். சாலிட் ஒரு கிரீன் கொடுத்துக்குவோம்.
சரி, இப்போ ஃபோக்கஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க அந்த சைடுல மாறும். ஓகே, உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த பிக்சலை நான் மாத்தி காமிக்கிறேன். 5 பிக்சல் கூட்டி காமிக்கிறேன். தெரியுதா டிஃபரன்ஸ்? ஃபோக்கஸ் அதுல இருக்கு, இதுல இருந்தா இந்த ஃபோக்கஸ். ஸோ இதுதான் வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி. இதே இது இப்போ இதுல எத்தனை பார்த்துருக்கோம்? 4 பார்த்துட்டோம். ஃபோக்கஸ் விசிபிள் இருக்கு. ஃபோக்கஸ் விசிபிள் அப்படிங்கிறது என்ன பண்ணா இன்புட் கோலன் ஃபோக்கஸ் விசிபிள். இந்த ஃபோக்கஸ் விசிபிள் வந்து பார்டர் ஒர்க் செட் பண்றேன். ஒரு 3 பிக்சல் வச்சுக்குவோம். டாட்டட் இல்லைன்னா டேஷ் வச்சுக்குவோம். ஒரு கோல்டு மாதிரி வச்சுக்குவோம். இப்போ இங்க பாருங்க, அந்த ஃபோக்கஸ் விசிபிளா இருக்கு அப்படிங்கிறதுக்கு காமிக்கிறது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் விதின். ஃபோக்கஸ் விதின்னா இப்போ ஃபார்முக்குள்ள தான் இது எல்லாமே இருக்கு. இப்போ ஃபார்முக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபோக்கஸ் வித்தின். ஃபார்முக்குள்ள ஃபோக்கஸ் வித்தின்ல அதை நான் ஒரு பார்டர் செட் பண்றேன். ஒரு 2 பிக்சல் சாலிட் பார்டரு, பிளாக் கலர். ஓகேவா? ஸோ பார்த்தீங்களா, ஃபார்முக்குள்ள இருக்கிறது மட்டும் ஃபோக்கஸ் ஆயிருக்கும். அந்த ஃபார்முக்குள்ள இருக்கிறது ஃபோக்கஸ், அதான் ஃபோக்கஸ் வித்தின் அப்படிங்கிறதுக்கான இது. ஸோ இப்போ இதில் எத்தனை பார்த்துட்டோம்? 6 பார்த்துட்டோம். அடுத்து வந்து டார்கெட். ஸோ இப்போ இந்த டார்கெட்டை நான் சொல்றதுக்கு எனக்கு என்ன பண்றேன் அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இப்போ இங்க நான் மென்ஷன் பண்ண இந்த எல்லாத்தையும் செக்ஷன் அப்படிங்கிற டேகுக்குள்ள நான் மென்ஷன் பண்றேன். வெயிட் பண்ணுங்க, சொல்றேன் எப்படின்னு வருதுன்னு. செக்ஷனோட ஐடி வந்து ஒரு செக்ஷன் 1ன்னு வச்சுக்குவோம். அதுக்குள்ள ஒரு ஹெட்டிங், ஒரு H2 வந்து பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேவா? பர்சனல் டீடைல்ஸ். சரி, இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ahref go to sectionன்றதுல லிங்க் நான் எடுக்கணும்னா ஹேஷ் செக்ஷன் 1. அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம go to section, இப்போ இங்க வாங்க, இந்த go to section 1, இந்த go to section லிங்கை கிளிக் பண்ணேன்னா நான் எந்த ஐடி கொடுத்துருக்கேன்? செக்ஷன் 1. ஏன்னா இங்க ஹேஷ் கொடுத்துருக்கேன். செக்ஷன் 1ங்கிற ஐடி எங்க இருக்கோ அதுக்கு போயிடும். அதுதான் இதனுடைய அர்த்தம். சரியா? இதுதான் டார்கெட். இப்போ நான் இங்க நோக்கில் சிஎஸ்எஸ்ல நான் எழுதுறேன், அந்த டார்கெட் அது ஆகும்போது என்னவாகணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஹேஷ் செக்ஷன் 1 வந்து டார்கெட் ஆகும்போது, அது டார்கெட் ஆகும்போது அதனுடைய பேக்ரவுண்ட் கலரை நான் மாத்துறேன். பேக்ரவுண்ட் கலர் ஒரு கிரே வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இப்போ நார்மலா இருக்கா? இப்போ இந்த கோட்டு செக்ஷனை கிளிக் பண்ணோடனே பாருங்க அந்த செக்ஷன் மட்டும் பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். இதுதான் ஆக்சுவலா அந்த கோட்டு. புரியுதா என்ன சொல்றேன்னு? அந்த டார்கெட் அப்படிங்கிறது இதுதான், இந்த டார்கெட். அடுத்து 7வது எனேபிள்டு. எனேபிள்டு இது என்னது அப்படின்னா இன்புட் கோலன் எனேபிள்டு. அதாவது எனேபிள் ஆயிருக்கக்கூடிய இன்புட்டுக்கெல்லாம் நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வைக்கிறேன். லைட்டா ஒரு ஆன்டிக் ஒயிட்டா வச்சுக்குவோம். அப்ப பாருங்க, எனேபிள் ஆயிருக்கக்கூடிய இது என்ன செக்ஷன் 1 டைட்டில் இருக்கு, அதனால அப்படி இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாருங்க, எனேபிள் ஆகியிருக்கக்கூடிய இன்புட் பாக்ஸஸ் எல்லாமே ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். அதுவே இன்புட் வந்து டிசேபிள்டா இருக்கக்கூடியதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றேன். இது உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி எப்படி செயல்படுதுங்கிறதுக்காக சொல்றேன். இது நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும் போதோ இல்ல ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணும் போதோ நமக்கு எது நீடடோ அதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றும் என்னென்னங்கிற அர்த்தம் புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, டிசேபிள்டுக்கு வந்து நம்ம எப்பவுமே கிரே கொடுப்போம். ஸோ அது கிரே கொடுத்துக்குவோம். பாருங்க, இப்போ இதுல ரெண்டுமே எனேபிள்ல இருக்கு. பாப்பா அதை சேஞ்சஸ் பண்ணி காமிக்கிறதா சொல்றேன். இப்போ இந்த 2 இன்புட்ல இப்போ பாஸ்வேர்ட் இன்புட்டை வந்து நான் டிசேபிள்டுன்னு மாத்துறேன். மாத்தினதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, பாத்தீங்களா தெரியுதா? எனேபிள்டு வந்து பேக்ரவுண்ட் ஒரு கலர் நம்ம கொடுத்தது வந்திருக்கும், டிசேபிள்டுக்கு ஒரு கலர் வந்திருக்கும். சரியா? ஸோ அப்போ இதுல வந்து 9 முடிஞ்சிருச்சு. அடுத்து செக்குடுக்கு வந்து என்ன வேணும்னா நம்ம செக் பாக்ஸ், ஆக்சுவலா செக் பாக்ஸ் தேவை. ஸோ அப்போ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் எலமெண்ட்டை வந்து ஆட் பண்றேன். ஓகேவா? இதுக்கு அடுத்து ஒரு பிஆர் டேக் போட்டு இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ். இதுக்கு வந்து
நேம்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக மட்டும் பண்ணுறேன். HTML அதை இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். CSS JavaScript. இப்போ இங்கே பாருங்க, இப்போ 3 வந்திருக்கா. இப்போ இதுல என்ன பண்ண போறோம்னு பாருங்க. இதுல CSS எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இன்புட்டோடைய டைப் வந்து செக் பாக்ஸ். இன்புட்டோடைய டைப் வந்து செக் பாக்ஸா இருக்குன்னா அதுல செக்டு ஆச்சுன்னா, செக் பாக்ஸை டிக் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ணியிருந்தா அதோட அவுட்லைனை வந்து நான் செட் பண்றேன். அவுட்லைன் வந்து ஒரு 2 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சாலிடு ஒரு ஆரஞ்சு கலரை ஏதாவது கொடுப்போம். இப்ப பாருங்க, டிக் பண்றது மட்டும் விழுகுதா, தெரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த ஃபார்முக்கு மட்டும் பார்டர் வந்துச்சு? ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ், ஃபார்ம் ஃபோக்கஸ்ல எழுதிருப்போம். ஃபார்மோட ஃபோக்கஸ் விதின்னு இருக்கு பாருங்க, அதனால வருது. சரி, ஏன்னா இது ஃபார்முக்குள்ள இருக்கு, அதனால அதை கிளிக் பண்ணும் போது வருது. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து 11th வேலிடு இன்வேலிட் பார்த்துருவோம் வாங்க. ஓகே, இன்புட் வந்து வேலிடா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பார்டர் செட் பண்றேன். 2 பிக்சல் சாலிடு. இந்த விழுந்திருக்கா, தெரியுதா? இதெல்லாம் வந்து வேலிடான இன்புட் அப்படின்னு அர்த்தம். கோல்டன் கூட வேண்டாம், டார்க் ப்ளூ. வேலிடான இன்புட்ஸ் இதெல்லாம். இன்வேலிடுக்கு என்ன கொடுக்கறதுங்கிறத பார்ப்போமா? அடுத்து இன்புட் கோலன் இன்வேலிட். இது வந்து பொதுவா எதுல தேவைப்படும் அப்படின்னா, இது வந்து ஃபார்ம் வேலிடேஷன் அப்பதான் வரும். ஸோ இன்புட் வேலிட இன்வேலிடா இருந்துச்சுன்னா பார்டர் வந்து 2 பிக்சல் கொடுத்து ஒரு சாலிட் கொடுத்து டார்க் ரெட் வச்சுக்கலாம். ஓகேவா? இங்க இன்வேலிடான ஒரு இது இல்லை, அதனால இங்க நமக்கு காமிக்கல. சரி, இது ஒண்ணு. அடுத்து வந்து ரெக்கையர்ட் அண்ட் ரீட் ஒன்லி. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டைப் எனக்கு தேவை ரெக்கையர்டுங்கிறது வைக்கிறது. ஸோ அதனால நான் இங்க அகைன் ஒரு br டேக் கொடுத்துட்டு இன்புட் வந்து இமெயில். ஓகேவா? நேம் வச்சுக்குவோம், முன்னாடி லேபிளுக்கு இமெயில் ஐடின்னு வச்சுக்குவோம். இதை வந்து ரெக்கையர்டுங்கிற ஆட்ரிபியூட்டை நான் சேர்த்துட்டேன்னா, இப்போ இங்க வாங்க, இன்புட் டைப் வந்து இன்புட் டைப் என்னது? இமெயில் கோலன் ரெக்கையர்டு. அப்ப ரெக்கையர்டு அப்படிங்கிறத நான் காமிக்கணும், இங்க ரெக்கையர்டுங்கிறத காமிக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து அதுக்கு ஒரு ஓகேவா, லைட் ஒரு கலர் கொடுத்துக்குவோம். ஸோ பாத்தீங்களா? அப்ப இது மட்டும் என்னன்னா, இந்த மாதிரி கலர்ல வருதுன்னா இது வந்து ரெக்கையர்டு ஃபீல்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதுதான் வைக்கணுங்கிறதுக்கு இல்ல, இது எப்படி செயல்படுங்கிறதுக்காக காமிக்கிறேன். ஸோ நீங்க உள்ளுக்குள்ள என்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். நான் எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் கலர், அவுட்லைன், பார்டர்னு செட் பண்றேன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். இது உங்களுக்கு டிஃபரன்சஸ் இங்க காமிக்கணும், ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணுதுங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்து இன்னும் என்ன இருக்கு? யூசர் ஆக்ஷன்ல ரீட் ஒன்லி இருக்கு. இப்போ இங்க எனக்குள்ள எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்புட் டைப் வந்து நம்பர்னு வச்சுக்குவோம். இதை வந்து ஒரு மொபைல் நம்பர்னு வச்சுக்குவோம். சும்மா நான் ஒரு ஃபீல்டு தான் வச்சுக்கிறேன். இதை வந்து ரீட் ஒன்லின்னு மாத்திக்கிறேன். ஓகேவா? இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இந்த ரீட் ஒன்லியா இப்போ இதுல வந்து நான் இதுக்கு எழுதுறேன், இதே மாதிரிதான் எழுத போறோம். இன்புட் டைப் வந்து நம்பரா இருந்துச்சுன்னா அதோடதுல அதுலயும் ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டிக்கு நான் எழுதுறேன். ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்றேன். ஓகே,
சரிதா? இது வந்து ரீட் ஒன்லிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக. ஓகே. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து யூசர் ஆக்ஷன் சூடோ கிளாஸஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் சூடோ கிளாஸஸ். யூசர் ஆக்ஷன்ங்கிறது யூசர் வந்து இன்டராக்ட் பண்ற எலமெண்ட்ஸுக்கு எப்படி கொடுக்குறதுன்றது. ஸ்ட்ரக்சரல் சூடோ கிளாஸ்ங்கிறது இது என்னன்னா பொசிஷன், அந்த எலமெண்டோடைய பொசிஷனை பேஸ் பண்ணி ஸ்டைல் அப்ளை ஆகுறது. ஸோ இப்போ இதுல வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சைல்டை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சைல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டு பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு எலமெண்ட் தேவை. அதனால நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா br tag. ஓகே. ஸோ courses list அப்படின்னு போட்டுருவோம். வருதா? ஓகே. இல்லை அதை ஹெட்டிங்ல கூட கொடுத்துக்கோம், h3ல கூட கொடுப்போம். h3ல கொடுத்து courses list. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ul tag unordered list, அதுக்குள்ள li tag, இன்னொரு li, இன்னொரு li. ஓகே, இப்போதைக்கு இது போதும். ஸோ நான் 4 லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு நான் கலர் அப்ளை பண்றேன் பாருங்க. இப்போ CSS வாங்க, இதுல li அப்படிங்கிற அந்த எலமெண்ட்ல 4 லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் கொடுத்துருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, அதனுடைய கலரை வந்து நான் மாத்துறேன். ஃபர்ஸ்ட் சைல்டோட கலர் வந்து ஒரு கிரே வேணாம், நிறைய கிரே யூஸ் பண்ண கிரீன். இப்போ பாருங்க, இதுல அந்த ஃபர்ஸ்ட் 4 லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ல ஃபர்ஸ்ட் இது மட்டும் கிரீன் கலர்ல இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் சைல்டுன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதுவே அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னது, லாஸ்ட் சைல்டு. அதே எல்லையில லாஸ்ட் சைல்டோட கலர் வந்து சம்திங் ஓகே ப்ளூ எடுத்து வச்சுக்கோ. இப்போ இங்க பாருங்க, லாஸ்ட் சைல்டை மட்டும் பாருங்க, அந்த என்ன கலர். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அந்த எலமெண்ட்டுக்கு இப்படிதான் ப்ராசஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் சைல்டுனா என்னது, லாஸ்ட் சைல்டுனா என்னது அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சைல்டு லாஸ்ட் சைல்டு முடிஞ்சு. அடுத்து பாருங்க nth சைல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கே நான் nth சைல்டு வச்சுக்கிறேன். எல்லையில nth சைல்டு அப்படின்னு இருக்கா. இதுல பிராக்கெட்ல நீங்க எந்த சைல்டு, இப்போ 4 சைல்டுன்னு அர்த்தம். இதுல ஆக்சுவலா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் 4 இருக்கா, 1 2 3 இங்க இருக்கு பாருங்க. இது 1, இது 2, இது 3, இது 4, இதுதான் அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இங்க கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் nth சைல்டு ஆஃப் 2 கொடுத்துட்டு அதோட ஃபாண்ட் வெயிட் கொடுக்குறேன். ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டுன்னு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பாருங்க, அந்த ரெண்டாவது சைல்டு செகண்ட் சைல்டு மட்டும் என்னவா இருக்கும் பாருங்க, போல்டா இருக்கா. ஓகேவா? சரி, இப்போ அதே மாதிரி nth சைல்டுக்கு அடுத்து nth லாஸ்ட் சைல்டுன்னு ஒன்று இருக்கு. எல்லையில கோலன் nth லாஸ்ட் சைல்டு ஆஃப் 2னே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது சைல்டு அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது சைல்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோட கலர் வந்து நான் ஒரு ப்ரௌன் கொடுத்துப்போம். பாத்தீங்களா, தெரியுதா டிஃபரன்ஸ்? லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது சைல்டு இதுதான். ஸோ இதுதான் அந்த nth லாஸ்ட் சைல்டு ஆஃப் 2ங்கிறதுக்கு அர்த்தம். அதுக்கடுத்து என்ன இருக்கு, ஒன்லி சைல்டுக்கு நான் இன்னொன்று இதுலயே சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் இதுக்கு அடுத்து br போட்டுக்கிறேன், இங்க ஒரு div போட்டுக்கிறேன், இதுக்குள்ள பேராகிராஃப் போட்டுக்கிறேன். இது ஒரு ஓகேவா? ஸோ அப்போ இங்க கொடுத்துட்டேன்னா டம்மி கண்டென்ட் கொடுத்துட்டு இப்போ சூடுவாங்க. இந்த பேராகிராஃப் டேக்ல ஒன்லி சைல்டா இருக்கக்கூடிய பேராகிராஃப் ஒரே சைல்டா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருக்கிற பேராகிராஃப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து அக்வா கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, கீழே பாத்தீங்களா பேக்ரவுண்ட்ல ஒரு கலர் வந்திருக்கா. இப்போ இதே நான் இந்த இடத்துல இன்னொரு பேராகிராஃப் டேக் போட்டு காமிக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதுக்குள்ளேயே இன்னொரு பேராகிராஃப் டேக், அதுக்குள்ள ஒரு டம்மி கண்டென்ட். இப்போ அதே இது ரிசல்ட்டை பாருங்க, ரெண்டுக்குமே பேக்ரவுண்ட் கலரே ஃபிட்டா இல்லையா. அதுதான் இதனுடைய ப்ராப்பர்ட்டி. ஒன்லி சைல்டுனா
பேராகிராஃப் வந்து ஒன்லி சைல்டா இருக்கணும். அந்த எலமெண்ட்டுக்கு அது ஒரே சைல்டா தான் இருக்கணும். இப்ப இங்க வந்து இந்த டிவ்வுக்கு இந்த பேராகிராஃப் ஒன்லி சைல்டு கிடையாது, 2 பேராகிராஃப் இருக்கு, 2 சைல்டு இருக்கு. அதனாலதான் அதை எடுக்கல. அதுவே இதை எடுத்து விட்டுட்டு எடுத்தேன் அப்படின்னா இப்ப இந்த டிவ்வுக்கு இந்த பேராகிராஃப் ஒரே ஒரு தான், இந்த டிவ் தான் பேரண்ட், இந்த பேராகிராஃப் வந்து ஒன்லி சைல்டு. அதனால இது ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? சோ அப்போ ஒன்லி சைல்டு முடிஞ்சா அடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் டைப், லாஸ்ட் ஆஃப் டைப். இப்போ இதுக்கு நமக்கு தேவை. ஸோ அதனால இதை வச்சுக்குவோம். இன்னொரு பேராகிராஃப் டேக் கூட போட்டுக்குவோம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இதுல வந்து பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் டைப் ஃபாண்ட் ஸ்டைல் மாத்திக்கிறேன். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இட்டாலிக்னு வச்சுக்குவோம். இப்போ இங்க பாருங்க, இந்த 3 பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் டைப், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டைப் மட்டும் இட்டாலிக்ல மாறிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் டைப். இப்போ அதுவே p கோலன் லாஸ்ட் ஆஃப் டைப் கொடுக்குறேன். லாஸ்ட் ஆஃப் டைப் கொடுக்குறேன். அந்த லாஸ்ட் ஆஃப் டைப் வந்து அதோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்து போல்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு. பாத்தீங்களா? அந்த 3 பேராகிராஃப்ல லாஸ்ட் டைப் மட்டும் போல்டா மாதிரி இருக்கும், ஃபர்ஸ்ட் டைப் மட்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் டைப், லாஸ்ட் ஆஃப் டைப். அடுத்து வந்து nth ஆஃப் டைப், nth லாஸ்ட் ஆஃப் டைப். ஓகேவா? இப்போ இதுல p கோலன் nth ஆஃப் டைப் டைப் 1 கொடுக்குறேன். அதோட கலர் வந்து கோல்டு கொடுத்துக்குமா? சாரி, பாத்தீங்களா? nth ஆஃப் டைப் 1 ஃபர்ஸ்ட் டைப்ல அதேதான், nth ஆஃப் டைப் 1. அதுக்கப்புறம் p கோலன் nth லாஸ்ட் ஆஃப் டைப் 2 கொடுக்குறேன். லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவதுன்னு அர்த்தம். லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது. கலர் ப்ராப்பர்ட்டில ஓகே, ஸோ லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது மட்டும் பாருங்க, அது மட்டும் ஒரு கலர்ல டிஃப்ரெண்டா தெரியுதா? ஓகே, இதுதான் nth லாஸ்ட் ஆஃப் டைப் 2. இந்த டைப்ல லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன்லி ஆஃப் டைப்னு இருக்கு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிப்போம். ஸ்பேன் டேக்ல வெல்கம் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஸ்பேன்ல ஒன்லி ஆஃப் டைப், இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ப்ளூன்னு செட் பண்றேன்னு. தெரியுதா எப்படி இருக்குன்னு? அந்த பர்டிகுலர் டைப் ஒன்லி அந்த டைப் அப்படிங்கிறது. ஸ்பேன் மட்டும் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் ப்ளூ வச்சு. ஓகேவா? சரி, இப்ப இதுல நமக்கு எதெல்லாம் முடிஞ்சிருச்சு? ஸ்ட்ரக்சரல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப லாஸ்டா நம்ம பாக்குறது நெகேஷன் அண்ட் லாஜிக். நெகேஷன் லாஜிக் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டே யூஸ் பண்ணல. நல்லா பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டே நான் எங்கேயும் யூஸ் பண்ணல. கிளிக் ஆனாலாம் நடக்குது. இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் பண்ண முடியும் நினைச்சிருப்பீங்க. இந்த கோ டு செக்ஷனை கொடுத்தோம்னா அந்த செக்ஷனுக்கு அடுத்து இதாகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாமலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இப்ப அடுத்து நெகேஷன் வாங்க. நாட், இஸ், வேர் இதோட முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நாட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, நெகேஷனுக்கு முன்னாடி நான் எனக்கு தேவையான எலமெண்ட்ஸை நான் முதல் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 பேராகிராஃப் டேக் இருக்குல்ல, ஒரு பேராகிராஃப் டேக்கு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். அந்த கிளாஸ் வந்து ஹைன்னு வச்சுக்கிறேன். இந்த சூடோக்குள்ள வாங்க, சாரி அந்த சிஎஸ்எஸ்ல வாங்க. இந்த சிஎஸ்எஸ்ல பேராகிராஃப் டேக்ல நாட் ஆஃப் டாட் ஹை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹைங்கிற கிளாஸ் எங்க இருக்கோ, பேராகிராஃப் டேக் இருக்கு என்கிட்ட மொத்தமா 3 பேராகிராஃப் டேக் இருக்கு. 3 பேராகிராஃப் டேக் இருக்கு. இந்த 3 பேராகிராஃப் டேக்ல ஹைங்கிற கிளாஸ் இல்லாத பேராகிராஃப் டேக் எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். ஹைங்கிற கிளாஸ் எந்த பேராகிராஃப் டேக் இல்லையோ அதை மட்டும் எடுத்துக்கோன்னு அர்த்தம். ஹைங்கிற கிளாஸ் வந்து எதுக்கு இல்லையோ, ஓகேவா? சோ அப்ப ஹை அப்படிங்கிற கிளாஸை தவிர இருக்கக்கூடிய பேராகிராஃப் டேக்.
எந்த பேராகிராஃப் டேக்ல ஹைங்கிற கிளாஸ் இல்லையோ அதுக்கெல்லாம் எடுத்துக்கோ இதை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை மட்டும் நான் கலர் மாத்துறேன் பாருங்க. கலர் கொடுத்துட்டு இப்ப செக் பண்ணி பார்ப்போமா. பாத்தீங்களா, இந்த லாஸ்ட் பேராகிராஃபுக்கு தான் நான் கிளாஸ் ஹை கொடுத்துருந்தேன். அதை தவிர இருக்கக்கூடிய இந்த 2 பேராகிராஃபை மட்டும் கலர் மாத்திருக்கோம். இதுதான் வந்து இந்த நாட் அப்படிங்கிறது. இப்ப அடுத்து அதே மாதிரி இப்ப எக்ஸாம்பிளுக்கு இஸ் கோலன் இஸ்ன்னு போட்டு இஸ் h1, h2 h1 டேகுக்கும் h2ங்கிற டேகுக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதோட கலரை வந்து மாத்திருக்கேன். இப்ப பாருங்க, h1 and h2 டேக் மட்டும் மாறி இருக்கும். இது h1 டேக், இது h2 டேக். இந்த கோர்ஸ் லிஸ்ட் மாறல பாருங்க, அது h3 டேக்ல கொடுத்துருந்தேன். சரியா, புரியுதா? இப்ப அதுவே அடுத்தது பாருங்க, கோலன் வேர்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. வேரும் யூஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னதுன்னா, வேர் என்ன பண்ணாது அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதணும்னா ஏற்கனவே அது ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா அதை ஓவர் ரைட் பண்ணாது வேர். இப்ப இங்க காமிக்கிறேன், அதே தான் வேர் h1 h2 இருந்துச்சு அப்படின்னா, h1 and h2 டேக் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கலர் வந்து நான் ஒண்ணு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப கலர் இப்ப ப்ளூன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு என்னன்னு பாருங்க, h1 h2 முன்னாடி என்ன கலர் இருக்கோ அதுதான் இருக்கு. சோ இதுதான் வேருக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ரெண்டும் ஒரே வேலையை தான் பண்ணும். ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, வேர் வந்து ஏற்கனவே இருக்கிற ப்ராப்பர்ட்டிய ஓவர் ரைட் பண்ணாது. ஏன்னா ஏற்கனவே h1 h2க்கு நான் கோல்டன் ராடுன்னு கலர் கொடுத்துட்டேன். திரும்ப வேற யூஸ் பண்ணி ப்ளூன்னு மாத்திருக்கேன் அப்படின்னா வேற என்ன பண்ணாதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணாது. அதுதான் வேரோட ஸ்பெஷாலிட்டி. சரியா, அப்ப நீங்க வேருக்கு இப்ப காமிக்கணுங்கிறதுக்காக, டிஃபரன்ஸ் காமிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். வேர் h1 இருந்துச்சுன்னா பார்டர் செட் பண்றேன், ஒரு 2 பிக்சல் கொடுக்குறேன், சாலிட் கொடுக்குறேன், அண்ட் தென் கலர் வந்து கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, இப்ப பாருங்க தெரியும் டிஃபரன்ஸ். எங்கெல்லாம் h1 and h2 இருக்கும். இப்ப செக்ஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கனால உங்களுக்கு அப்படி இருக்கு. தெரியுதா, h1 and h2. இப்ப இதை h3 மாத்தினீங்கன்னா h3 அது மட்டும். புரியுதா டிஃபரன்ஸ் என்னன்னு? சோ இதுதான் வேர். சோ இதுதான் நெகேஷன் சொல்லுவாங்க. நெகேஷன் அண்ட் லாஜிக். நெகேஷன் அண்ட் லாஜிக். இந்த நாட்டுங்கிறது நெகேஷன்ல வரும், இஸ்ஸும் வேறும் லாஜிக்ல வரும். சரியா, சோ இதுதான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய மெயின் சூடோ கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் மெயினா யூஸ் பண்ணக்கூடிய, அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சூடோ கிளாஸஸ். போக நிறைய சூடோ கிளாஸஸ் இருக்கு. நமக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி, இதுதான் பேசிக்கா இந்த சூடோ கிளாஸாவது நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரியா, சோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.